வணக்கம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளராக 3வது முறையாக களத்தில் இறங்கியிருக்கின்ற எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய என்னுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர், என்னுடைய அரசியல் ஆசானுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். எப்பவுமே என்னுடைய வளர்ச்சியில துணை நிற்கக்கூடிய என்னுடைய துணை முதலமைச்சர் அவர்களுடைய நன்றிகள். குறிப்பாக ஒரு கூட்டணி பலத்தோடு இன்றைக்கு நாங்கள் இந்த களத்தில் நாங்கள் இறங்குகிறோம். 5 ஆண்டு காலம் செய்திருக்கின்ற சாதனைகளை மக்களிடம் எடுத்து சொல்லி வாக்குகளை சேகரிக்கின்றோம். அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்கின்ற எங்களுடைய தேர்தல் அறிக்கையை எடுத்து சொல்லி வாக்குகளை சேகரிக்கின்றோம். நேற்றிலிருந்து தொடர்ந்து வாக்குகள் சேகரிக்கின்ற பணி இருந்தது என்று சொன்னாலும், இன்றைக்கு ஒரு தேர்தல் என்று வந்தால் ஒரு முக்கியமான நாள், வேட்புமனுகள் தாக்கக்கூடிய நாள். இன்னைக்கு பொதுமக்களுடைய, குறிப்பாக என்னுடைய தொகுதி மக்களுடைய வாழ்த்துக்களோடும், என்னுடைய கூட்டணி கட்சி தலைவருடைய வாழ்த்துக்களோடும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோவுடைய வாழ்த்துக்களோடும் இன்றைக்கு நாங்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றோம். 3வது முறையாக என்று சொல்லும் பொழுது, 2014 முதலாக நான் களத்தில் நிற்கும் போது என்ன ஒரு மனநிலையில் இருந்தேனோ அதே ஒரு மனநிலையை தான் தொடர்ந்து மக்களை சந்திக்கிற, மக்களின் மீது காட்டக்கூடிய அன்பு இன்னும் அதிகம் எனக்கு செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நான் பெற்றிருக்கிறேன் என்பதே எனக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். அதை மக்கள் எனக்கு தருகின்ற அந்த வரவேற்பை பார்க்கும்போது தெரிகிறது. என்னை பொறுத்தவரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் அதெல்லாம் கடந்து ஒரு சேவகனாக இந்த தொகுதிக்கு என்னென்ன செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்நாளில் 10 வருடங்கள் இந்த தொகுதியில் நான் கழித்திருக்கின்றேன். சந்து பந்து எல்லாம் தெரியும், நல்லது கெட்டது எல்லாம் கலந்திருக்கின்றேன். மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த 5 ஆண்டுகளில் ஏறத்தாழ 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு திட்டங்களை தொகுதி முழுவதும், அது 20 ஊராட்சியாக இருந்தாலும், ஒரு பேரூராட்சியாக இருந்தாலும், ஒரு நகராட்சியாக இருந்தாலும், 13 மாநகராட்சி வார்டுகளாக இருந்தாலும், பரவலாக எல்லாத்துலையும் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் மூலமாக நாம் செயல்படுத்த முடியுமோ அதை நாங்கள் செய்திருக்கின்றோம். கண்டிப்பாக இந்த முறையும் மக்கள் அந்த நம்பிக்கையை என் மீது வைப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு மக்கள் மீது இருக்கிறது தெரிவித்துக் அடுத்து வெற்றி பெறும் பட்சத்துல உடனடியாக இந்த தொகுதி மக்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்? நீண்ட நாள் பிரச்சனை உங்களுக்கே தெரியும். மோர் தென் 60 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கக்கூடிய அரியமங்கலம் குப்பக்கடங்கள். அதை ஃபர்ஸ்ட் நான் என்ன ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஏன் நான் அமைச்சராக பொறுப்பேற்றேன், ஃபர்ஸ்ட் நான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஃபர்ஸ்ட் நான் கூட்டிட்டு போன இடமே பாத்தீங்கன்னா அந்த குப்பைக்கடை சார்ந்து ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லும்போது அப்ப இருந்த கலெக்டர் எல்லாமே சொன்னாங்க, சார் இந்த இடத்துல நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா இப்ப சாயில் இவ்வளவு நாளாக இந்த குப்பை கொட்டு சாயில இருக்கனால ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்னு சொன்னா, அப்ப அங்க எனக்கு அதற்கான ஒரு பூங்கா மாதிரி அங்க அமைச்சு கொடுத்துருந்தாங்க. அவருடைய துறை சார்ந்தே அதை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப உங்களுக்கே தெரியும், அந்த பயோ மைனிங் மூலமாகவும் சிஎன்ஜி மூலமாகவும் 2 விதமாகவும், ஈரப்பதம் உள்ள குப்பையாக இருந்தாலும் அல்லது காய்ந்த குப்பையாக இருந்தாலும் 2த்தையும் பிரிக்கக்கூடிய அந்த பணி எவ்வளவு வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். 2027 என்பது எங்களுடைய இலக்காக இருக்குது. அது முழுமையாக அது முடிந்ததற்கு பிறகு அதற்கான ஒரு மாண்புமிகு அமைச்சர் நேரன்னு சொன்ன மாதிரி ஒரு அழகான ஒரு பூங்கா அந்த அமைப்பதற்கான எல்லா விஷயத்தையும் நாங்கள் வர அகாடமிக் இயர்ல சிபிஎஸ்இ மும்மொழி கொள்கை 6th இருந்து கொண்டு வரதா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீங்க பாத்துருக்கீங்க எக்ஸ் வலைதளத்தை சொல்லிருக்கும் பொழுது, அதனாலதான் சொல்றோம், நாங்க எதனால இந்த தேர்தல் என்பது தமிழ்நாடு அணி வர்சஸ் டெல்லி அணி அப்படிங்கிறது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஊர்ல, நம்ம ஸ்டேட்ல நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். ஆனா அங்க உட்காந்துட்டு நான் சொல்றத நீ செய், நான் சொல்றத நீ சாப்பாடு, நான் சொல்றத நீ உரையா அணிந்துக்கொள், நான் சொல்றதை மட்டும் நீ பேசு அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அதனால தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் வாய்ப்பு கிடைக்கும். நம்ம என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நமக்கான ஸ்டேட் அட்டானமி என்ற சொல்லிய மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து நம்ம செயல்படுத்திக் கொண்டிருக்கோம். நாம் என்றைக்குமே நம்முடைய தமிழ்நாடு என்று வரும்போது நம்முடைய முத்தமிழ் கலைஞருடைய 50 முழக்கம் இருக்கக்கூடிய 5வது முழக்கம் தான் மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. அரைவட்ட சுற்றுச்சாலை, முழுவட்ட சுற்றுச்சாலை இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்? அரைவட்ட சுற்றுச்சாலை உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சாத்தியம் முடிச்சிருக்கோம். நம்ம அடுத்த கட்டமாக ஏன்னா 2021 நாங்க சார்ந்து நாங்கள் சொன்னதான் அது சார்ந்து இந்த பக்கம் முழுமையாக அந்த இடங்கள்லாம் எடுக்கப்பட்டு முழுமையை பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய டிராபிக் நம்ம கன்ஜெஷன்ஸ் நல்லா குறைக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்குது. அது சார்ந்தும் துறையோட அமைச்சராக வருகின்றவர்கள் எடுத்து சொல்லி அதையும் செய்வதற்கு எல்லாம் செய்யணும். தேங்க்யூ.